அவதாரம் எடுப்போமா. அது ரொம்ப ரொம்ப காலத்துல இல்ல, ஸ்கிரீன்ல வரணும் நடிச்சா வந்துட்டோம், 5 படம் நடிச்சிட்டோம். இனிமே உள்ள திறமைகளை பார்த்துட்டு கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாயகன் அவதாரம் எடுப்போம். நம்மளுக்கு அப்படின்னு ஒரு பாண்டியன் லாங்குவேஜ் கிரியேட் ஆகும். ஒரு பெரிய லெவல்ல தமிழ் திரையுலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா. கண்டிப்பா விஜய் சார் பேசினது வந்து சாமி முன்னாடி மட்டும்தான் சந்தமா பேசுறேன், சாக்கடை முன்னாடி தயாமனில் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு பண்ணுமா. திரையுலகத்துல ஒரு பெரிய பாப்பீங்க, இது எல்லாமே மக்களோட செல்வாக்குனால. ஏன் நான் ஹீரோ சொல்றேன்னாமா, காமெடி அப்படின்னு போயிட்டா ஒரு லெவலோட நம்மளோட திறமைகள். இப்ப நான் வந்து டெவலப் ஆனது வந்து நிறைய ரொமான்ஸ் சொல்லிருக்கேன், பாத்துருக்கீங்களா. சோ மக்கள் வந்து நம்மளோட ரொமான்ஸ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபைட்னாலும் நம்ம நடந்து வந்தாலும் இது ஆட்டிடியூட்டா இருக்கும்பா. சிலருக்கு நடிப்புக்காக ஆட்டிடியூட் இருக்கும், நம்ம நடந்தோம்னா அந்த நடக்கிற நட கெத்து. சோ கண்டிப்பா எல்லா தரப்பு ஆக்டரும் நடிக்கணும் அப்படின்றதுனாலதான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேமா. மத்தபடி ஒண்ணு கிடையாது. எல்லா தரப்பும் நம்ம காமெடி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டோட நம்மள முடக்கிட கூடாது. எல்லா தரப்பு ஆக்ஷன்ஸ் வரும், ரொமான்ஸ், லவ், ஆக்ஷன், ஃபைட், டயலாக். நான் ஒரு டயலாக் பேசுறேன், நீங்க பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிஷன் நான் வந்து புதுப்படையில பேசுறப்பல உனக்கு பெருமை கிடைக்கலையா, என் முன்னாடி சந்தோஷமா இருந்துட்டு இங்க ஒரு தோடி போயிட்டா அங்க ஒரு தோடி போயிட்டா, ஏண்டா இது மறுநாள் சொல்லுகிறதா, மஞ்சள் இருக்க கூடாது, சமயம் இருக்க கூடாது. சோ இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான நடிப்பு ஒரு காமெடின்ற சப்ஜெக்ட்ல போனா ஒரு லெவலோட அமைக்கிடுவாங்கம்மா. நான் எல்லா முகத்தையும் தமிழ் திரையுலகத்துல காமிச்சு மக்கள் கிட்ட என்னோட திறமையை காமிச்சு நல்ல ஒரு பேர் எடுக்கணும் என்னோட ஆசைப்படுறேன். மிஸ்கின் சார் எப்ப கூப்பிட்டாலும் அவர் கூட சேர்ந்து நடிக்க நான் ரெடி. என்னன்னு எடுக்கலாமா, அவர் பொது கருத்தை பதிவு பண்ணாரு.